கிட்னி முறைகேடு, ஆர்கன் திருட்டு, இதெல்லாம் ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர சீன் நினைக்காதீங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான நிஜம். ஏழை எளிய மக்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்க உயிரோட விளையாடுற ஒரு பயங்கரமான நெட்வொர்க். சமீப காலமா இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சத்தம் பெருசா கேட்க ஆரம்பிச்சது எதிர்க்கட்சி தலைவர் EPS சட்டசபை வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போனப்பதான். மக்கள் பிரச்சனை பெருசானதும் நம்ம திராவிட மாடல் அரசு வேக வேகமா ஒரு காரியம் செஞ்சாங்க. 2 தனியார் மருத்துவமனைகளோட உறுப்பு மாற்று உரிமத்தை ரத்து பண்ணாங்க. இத பார்த்ததும் நமக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா இது, திமுகவா இது? துப்புரவு தொழிலாளி போராட்டத்தையே டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பொம்மை முதலமைச்சர் இவ்வளவு வேகமா ஆக்ஷன்ல இறங்கிட்டாருன்னு நினைக்க தோணுச்சு. ஆனா கதையில இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. அதுல ஒரு ஹாஸ்பிட்டல், சேத்தார் ஹாஸ்பிட்டல், நேரா மதுரை கோர்ட்டுக்கு போகுது. ஐயா சாமி, எங்க மேல போட்ட கேஸ் தப்புன்னு வாதாடுறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, நம்ம அரசு தரப்பு வக்கீல்கள் பாயிண்ட் வரட்டும் கோர்ட்ல எதுவுமே பேசாம சும்மாவே இருந்திருக்காங்க. ஆனா கோர்ட்டே அரசின் உத்தரவை ரத்து செஞ்சிருச்சு. இது எப்படி இருக்கு? இந்த மோசடியில சம்பந்தப்பட்ட இன்னொரு மருத்துவமனை இருக்குல்ல, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல், அதோட ஓனர் யாருன்னு தெரியுமா? மண்ணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனோட அப்பா திரு ஏ ஸ்ரீனிவாசன். இப்ப புரியுதா ஏன் அரசு தரப்பு வாதம் கோர்ட்ல டம்மியா இருந்துச்சுன்னு? ஏன் ஒரு மருத்துவமனையை மட்டும் தப்பிக்க விட்டு ஒரு செட்டப் செஞ்சாங்கன்னு? தன் கட்சிக்காரரை காப்பாத்த தமிழ்நாட்டு மக்களோட உயிரை வச்சு ஒரு மாஸ்டர் பிளான். எப்பா சாமி, அமாவாசை படத்தை எல்லாம் இவனுங்க நிஜமாக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி திரைக்கதைகளுக்கு 2026இல் முற்றுப்புள்ளி வைக்கட்டும். அதிமுக ஆட்சி அமையும் போது சட்டம் அதோட வேலையை சரியா செய்யும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும்னு நம்ம EPS ஐயா உறுதி அளிச்சிருக்காரு. கே. பழனிசாமி என்னும் நான்